சில பேருக்கு பதவி மேல ஆசை, சில பேருக்கு பணத்து மேல ஆசை. எனக்கு பொம்பளை மேல ஆசை, அவ்வளவுதான். எப்ப சார் அடங்க உங்க பொம்பளை வெறி? தெரியல கதை, தெரியல. ஒரு 100 பொம்பளை கூட அப்ப சொல்ற. இதை நீங்க ஸ்கேன் பண்ணீங்க, கூகுள் லென்ஸ்ல ஸ்கேன் பண்ணீங்கன்னா வயக்கரன் தான் காட்டும். இது வந்து குதிரை பிடிக்கன்னு இதுக்கு பேரு. இது ஒரு 3 விதை உள்ள இருக்கிற பருப்பை வந்து ஆண்களும் பெண்களும் சாப்பிட்டீங்கன்னா ஆண்கள் வந்து 5 கல்யாணம் பண்ணக்கூடிய பலம் கிடைக்கும். பெண்களுக்கு வந்து 7 கல்யாணம் பண்ணக்கூடிய பலம் கிடைக்கும். இது அவ்வளவு ஒரு அற்புதமான இது குதிரை பிடிக்கன் விதை. இது இந்த விதை இந்த ஊர் மக்களுக்கு இலவசமா. இந்த குதிரை பிடிக்கன் வந்து நட்டு நீங்க ரொம்ப பலன் கிடைக்கணும்னு எனக்கு ஆசை. இது வந்து எனர்ஜி பூஸ்டர். ஒரு விதை டெய்லி சாப்பிட்டீங்கன்னா வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த போர் வந்து கைவிடப்பட்டிருக்கு, அது குறித்து உங்களோட எங்கே கைவிடப்பட்டது? நீங்களாம் புண்ணியம் தேடி காசிக்கு போனா இந்த உலகத்திலே பெரிய ஆளுங்கப்பா.
அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், எதுக்கு புளிக்குழம்புல முட்டையை ஊத்தி பாப்போம் சொல்லிட்டு ஒரு 3 முட்டையை உடைச்சு ஊத்திட்டேன். முட்டை குழம்பு மாதிரி வச்சிருவான். புளிக்குழம்புல முட்டையை உடைச்சு ஊத்துறது நானாதான் இருப்பேன். ஐயோ அம்மா, குழம்பு கொட்டி. என்னடி காயமுன்னு யாரும் கேட்டா என்னத்த சொல்லுறது? என் கண்ணடி பட்டதுன்னு கச்சிதமா எடுத்து சொல்லுறது. ஒரு மாசத்துக்கு ஒரு செப்பல் வேணும். மாசத்துக்கு ஒரு செப்பல். மாசத்துக்கு 20,000 செலவு உங்களுக்கு. மாசத்துக்கு 20,000. He is a colonel, sir. ஓகே. According to him, I have to be in a standard position, right? அவர் பொசிஷனுக்கு நானும் அவரோட அதே மாதிரி சேர்ந்து இருக்கணும் அது okay. இல்லையா? அதுக்காக மாசம் 20,000 செலவு Sir, பண்ண I am அவசியம் a இருக்கு. teacher also, sir. ஓகே. என்னோட அதர் டீச்சர்ஸ் இல்ல அதர் ஆபீசர்ஸ் வைஃப் அவங்க வீட்டை வந்து பாருங்க, அப்புறம் என் வீட்டை வந்து பாருங்க. என்கிட்ட ஒரு 20 ஜோடி இருக்குன்னா அவங்க கிட்ட 50 ஜோடி இருக்கும் சார். மாசம் ஒரு செப்பலுக்கு தான் இது தேவையில்லாத நினைக்கிறேன் சார். தேவைப்படுது சார். Dress தகுந்த மாதிரி போடுறோம், அதுக்கு தகுந்த மாதிரி செப்பல் தேவைப்படுது, அதுக்கு தகுந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ண வேண்டியது இருக்கு, பார்லர் போக வேண்டியது இருக்கு சார். நீ ஏன் பார்லர் போற? இயற்கையாவே நீ அழகு தானே. எல்லா ஆம்பளைங்களும் சொல்லியிருப்பாங்க வைஃப் கிட்ட, இந்த செலவு பண்ணக்கூடாது. விஜய் அப்புறம் இன்னொன்னு கோவாக்கு கல்யாணத்துக்கு போனார், அந்த பொண்ணு பேர் என்ன? அவங்க பேர் கீர்த்தி சுரேஷ். கீர்த்தி சுரேஷ். விசாவுக்கு டி வருதா, விஜய்க்கு வி வருதா, கீர்த்திக்கு கே வருதா, விசிகா வருதா? விசிகா இல்ல. ஹாய் நண்பா, நண்பிகள், நெஞ்சல் கொடியிருக்கும் ஐயா ராசா செல்லக்குட்டிங்களா. அதாவது மலேசியால இருந்து சில பேர் கேட்டிருந்தாங்க உங்களோட ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் எப்படி இருக்கு. அதாவது என்னோட ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் இப்போ 3 months ஆயிருக்கு. ஸோ இப்போ ரிசல்ட் கொஞ்சம் வந்துன்னு இருக்கு. நான் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறம் இன்னும் கிளீனா தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஃபுல் ரிசல்ட். லைஃப்ல நான் தோத்து போயிருந்து ரொம்ப போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் கெலிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். உன்னை பார்த்தாலே பிபி ஏறும், ஹாப்பி லைஃப் ஸ்லாடா மாறும். நீ ஒசாமனா நான் ஒபாமடி, அட ஓண்டெத்து என் கைலடி. எங்கடி வளர்ந்த எங்கடி எங்கடி, எப்படி பிறந்த